ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் நாட் ரெசிபி சேனலில் ஒரு அருமையான கேபேஜ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸ் பொரியல். இந்த கேபேஜ் பொரியல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா காரசாரமாக ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஜென்ரலாக நம்ம கேபேஜை ப்ளெயினாக தேங்காய் போட்டு பொரியல் பண்ணுவோம். ஆனால் இது வந்து ரொம்பவே காரசாரமாக சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையானது கேபேஜ். நல்லா நான் ஒரு 350 கிராம் எடுத்திருக்கேன். இது நல்லா பொடியாக அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். ஒரு சின்ன வெங்காயமாக பொடியாக நறுக்கிக்கணும். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. அப்புறம் அரைச்சிக்கிறதுக்கு ஒரு 2 பெரிய பீஸ் தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு. பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு காஞ்சப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் தாளிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா எடுத்துருக்கோம். இது ஆனாலும் ஒரு காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பொடியாக நறுக்குனதும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, சும்மா ஒரு நிமிஷம் லைட்டாக வதங்கினா போகிறோம். அது லைட்டாக வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜை ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் உங்களுக்கு எப்படி விருப்பமோ மெல்லிஸாக நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பொடியாகவும் நறுக்கிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். கேபேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது வந்து தண்ணியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த கேபேஜில் இருக்கிற தண்ணி அதுலேயே தண்ணி விடும், அதுலேயே வெந்துடும். நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா சொதன்னு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ இதில் இருக்கிற தண்ணியிலேயே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு, ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கேபேஜ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த ப்ளெயினாக பண்ணுறது சிலருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு திறந்து பார்த்தா கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவையில்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெள்ளையாகவே பொரியல் வேணும்னா மஞ்சள் பொடியை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்பவும் இன்னும் கொஞ்சம் பாதி தான் வெந்திருக்கு. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த மஞ்சள் எல்லாம் உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் நல்லா சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா உங்களுக்கு இது ஜாஸ்தின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒன்று குறைச்சிக்கலாம். அப்புறமா பூண்டு போட்டிங்கன்னா நல்லாவே மணமாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு எடுத்து வச்சுக்கணும், அரைச்சி வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் ரொம்ப நைஸாலாம் அரைக்கணுன்ட்டு இல்லை, குறைன்னு அரைச்சா போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு இந்த கேபேஜ். தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி சுண்டுற வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா திரும்ப மூடி போட வேண்டாம். ஓப்பன்லேயே வச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக சுண்டிடும். தண்ணியெல்லாம் வற்றின பிறகு நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த கேபேஜ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். கேபேஜே பிடிக்காதவங்களுக்கு கூட இது ரொம்பவே பிடிச்சி போயிடும். இனிமேல் இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes நல்லா இதை வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கேபேஜ் பொரியல் ரெடி ஆகிடும். இதுக்கு டைம் ரொம்பவே கம்மியாக தான் எடுக்கும். சட்டுன்னு பண்ணிடலாம் இதை நீங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே வீட்டில் ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இறக்கும்போது கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். கொத்தமல்லி கண்டிப்பாக போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்பவும் உங்களை இன்னொரு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஹாப்பி குக்கிங்.